ராஜா பேரர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்கிறார். அவர் வந்து ஃபிட்னஸை பற்றியும் இந்த எக்ஸசைஸை பற்றியும் பேசக்கூடிய ஒரு நபர். அவர் வீடியோவெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபிட்னஸாக இருப்பார். ரொம்ப இயற்கை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பேசுவார். இந்த இயற்கையை பற்றி மட்டும்தான் பேசுவார். இப்போ ஏதோ ஒரு யானை கவலம், அப்புறம் வேறு ஏதோ ஒரு கவலம் சொல்லி 2 ப்ராடக்டாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். அதை நான் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. அது நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற சாமை, குதிரை, பனங்கண்டு இந்த மாதிரியான ஒரு பொருள் தான் அது. அதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். வீட்டில் ரெடி பண்ண முடியாதவங்க ராஜா பேரல் அப்படின்னு சொல்கிற அவருடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவரை அடின்னு அடிக்க தொடங்கிட்டாங்க. என்ன ரீசன்னா, ராஜா பேரல்ன்ற ஒருத்தர் அவர் போட்டிருக்க அந்த வீடியோவில் அவர் கொடுக்குற பொருள் வந்து யார் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதனால் பலன் அடிக்கலாம். அப்படி பலன் அடைஞ்சால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு டப்பு வராது. மிகப்பெரிய அடி. இதை மனசில் வச்சுக்கின்னு ராஜா பேரலில் வச்சு செய்கிறாங்க. மனுஷன் பாவம், அந்த ஆள் உண்மையாக நல்ல ப்ராடக்டாக கொடுத்துருக்கான். நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கான் ராஜா பேரன்னு. இன்னொரு விஷயம், அந்த ஆள் தமிழ் தேசியவாதியாகவும் சீமானுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதுனால அந்த ஆளை போட்டு பொழக்கிறாங்க. இந்த விஜய் தற்கூரிங்களும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் மிக அடின்னு அடிக்கிறாங்க அவளை. தயவு செய்து அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது எல்லாருடைய தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய கடமை. 2வது பாருங்கள், பழமையேரின்னு ஒரு ஊர் இருக்குது ஆந்திராவில். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணுவார். இந்த லக்குவா, இந்த கை கால் முடக்கு, கண்ணு வலி, காது வலின்னு போனான். அவர் என்ன எம்பிபிஎஸ்ஸா? அந்த மருந்துக்கு எந்த ஊர் சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு? எந்த அரசாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு? இந்த பழமையேரின்ற ஊரில் யாவன் சர்டிஃபிகேட் கொடுத்தான். அவன் அவ்வளோ கொள்ளடிச்சுருக்கிறான். எவனாவது போய் எந்த யூடியூப் சேனல்காரனா கேட்டிங்களா? உனக்கு யாரா சர்டிஃபிகேட் கொடுத்துரு? இந்திய அரசாங்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துச்சா? இல்லை இந்திய மருத்துவத்துறை சர்டிஃபிகேட் கொடுத்துச்சா? இல்லை ஆந்திரா அரசு சர்டிஃபிகேட் கொடுத்துச்சா? இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் சர்டிஃபிகேட் கொடுத்தா? இல்லை பெங்களூர் அரசாங்கம் சர்டிஃபிகேட் கொடுத்தா? இல்லை கேரளா அரசாங்கம் சர்டிஃபிகேட் வாங்கினியாடு? அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. ஏன் சொல்ல? அவன் வந்து வெறும் மருந்து மட்டும் கொடுத்து எவன் ஜத்தாலையும் எவன் தாலி எடுத்தாலையும் பரவாயில்ல பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். இந்த ராஜா பேரன்றவன் ரொம்ப நேர்மையாக சொல்கிறதுனால உங்களுக்கு வலிக்குது. நல்ல விஷயங்களை ஏற்றுக்கோங்கடா. இப்படி கேவலமாக இருக்காதீங்க.